எல்லாரும் வாங்கோ கிறிஸ்மஸுக்கு டெக்கரேட் பண்ணுவோம். அப்பா கேக் செய்துட்டீங்களா? இதுதான் 12 மணி போலதான் வெட்டுவோம் தங்கச்சி. எனக்கு இப்பவே கேக் பசிக்குது. எனக்கு கேக் சாப்பிட வரும் போல இருக்கு. எனக்கு கேக் பசிக்குது. உனக்கு எப்பவும் சாப்பாடு தான் முக்கியம். இன்னைக்கு ப்ரே பண்ணினியா? போய் ப்ரே பண்ணினால் தான் கேக் தருவேன். அதாவது சரி, பொறுமையாயிடு. உங்களுக்கு தானே கொடுப்பேன். நீங்கள் போய் சொல்லுங்கள். அம்மா, அப்பா, அக்கா எல்லோருக்கும் கொடுப்பீங்கள். எனக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். இந்த முறை ஒரு பெரிய கேக் செய்திருக்கிறேன். கணக்க சாப்பிடலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடலாம். எனக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். இதில் நீங்களும் வந்துட்டீங்கள். அப்பா, ஆண்டவர் என்ற அண்ணா, ஆண்டவர் என்ற ஒரு ஆள் வந்துட்டார். கேக் கேட்கிறார். போக சொல்லுங்க. வீட்டுக்கு மாணவர்களிடம் இப்படி பேசக்கூடாது தம்பி. அவர் எப்படி வருவார்? ஏன் இப்படி போய் சொல்றீங்க? ஒரு கேக் துண்டுக்காக ஆண்டவர் என்று சொல்லி ஏமாத்த உங்களுக்கு வெக்கமா இல்லையா? போங்க போங்க. எப்போ கேக் வெட்டலாம்னு ஒரே எக்ஸைட்மெண்டாக இருக்கு. இன்னைக்கு இந்த மணிக்கூடும் ஸ்லோவாக ஓடுது. ஆண்டவரே, கெதியா 12 மணி வர வேண்டும். ஓஹோ, நானும் கவனிச்சான். அது மெதுவாகத்தான் ஓடுது. அப்பா, இந்த கிளாக்கின் பேட்டரியை மாத்தினீங்களா? ஓ, கிட்டடியில தான் மாத்தினேன். ஏன் கேட்டீங்க? இல்ல, அது ஸ்லோவா தான் ஓடுது. அதனால தான் கேட்டேன். யாரும் கதவை தட்டுறீங்க? யாரும் உங்களுடன் சேர்ந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட கடவுள் வந்திருக்கிறார். நான் உள்ளே வரலாமா? கடவுளோ? அவர் எப்படி வருவார்? அவர் வர இன்னும் நிறைய காலம் இருக்கிறதே. நாங்கள் உங்களை பார்த்து ஏமாறுவார். நிக்காம போங்க. கெதியா போன. எல்லாம் ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல 10 மினிட்ஸ்ல நாங்க கேக் வெட்டி கிறிஸ்மஸ் கொண்டாட போறோம். நல்ல ஹாப்பியா இருக்கு. பாருங்க, புது உடுப்பு போட்டு அக்கா நானும் கிறிஸ்மஸுக்கு நேற்று தான் வாங்கினேன். யாரும் கதவை தட்டினோம். தம்பி, கதவை திறக்க வேண்டும். உள்ளே இருந்து யார் என்று கேட்போம். யாராவது கதவை தட்டுறது? நான் ஆண்டவர் வந்திருக்கிறேன்.
கதவை திறவுங்கள். உங்களோட பேர்ல உங்களுக்கு நேரம் இல்லை. நாங்கள் கேக் வெட்டி கிறிஸ்மஸ் கொண்டாட ரெடியாகும். உங்களை டைமே ஏமாற்றோம். நாங்கள் எவ்வளவு ஆவலோடு கிறிஸ்மஸ் கொண்டாட இருக்கிறோம். நீங்கள் வந்த ஆண்டவர் என்று பொய் சொல்ல வேண்டாம். ஆண்டவராவது வாரதாவது. நடவுங்கோ நடவுங்கோ. நாங்கள் ஏழைகள் மற்றவர்களை போல புது உடுப்பு போட்டு கேக் வாங்கி கொண்டாட எங்களுக்கு வசதி இல்லை. கேக் வாங்க முடியவில்லை என்று ஏன் கவலைப்படுறீங்கள்? இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பன் கிடைக்க அருள் செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாங்கோ வாங்கோ, இந்த பண்ணை வெட்டுவோம். வாங்கோ ஆண்டவரே, வாங்கோ. ஆண்டவருக்கு தோத்திரம் தோத்திரம். நான் ஆண்டவர் என்று எப்படி தெரிந்து கொண்டிருக்கான்? இந்த நேரத்தில் இந்த ஏழையின் வீட்டை தேடி உங்களை தவிர வேறு யார் வருவார்கள்? ஆண்டவருக்கு தோத்திரம் தோத்திரம். ஆமென். நான் இங்கு வருவதற்கு முன்பு பல வீடுகளுக்கு போய் ஆண்டவர் வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் என்னை உள்ளே அழைக்காமல் அலட்சியம் செய்தார்கள். நீங்கள் நான் யார் என்று சொல்லாமலே என்னை அறிந்து கொண்டீர்கள். விசுவாசம் என்பது அன்பில் தான் இருக்கும், ஆடம்பரத்தில் இல்லை. அன்பரே உமக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவே, உமது நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி. அது மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் மீது கொண்ட விசுவாசம் மெய்யானது. இந்த நல்ல நாளை தந்த உமக்கு நன்றி. ஆமென். அன்பர்களே, நான் ஒவ்வொரு ஜீவன்களிடம் இருந்து விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறேன். உங்கள் அயலவரை நேசியுங்கள். அன்பு உண்மை, அதுவே விசுவாசம். மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே, எம்மை மன்னித்தருளும். ஆமென். மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே,